மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொண்டனுக்குமே உள்ள ஒரு ஆசை தான். உங்களுக்கு நானும் ஒரு தொண்டன் தானே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்போர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முனைவர் திருமிகு தாரகை கத்பூர். வணக்கம் மேடம். வணக்கங்க. ஒரு வக்ஃப் மசோதா, அந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாடு அளவில் எழுந்திருக்கு. ஆனால் மக்களவையில் அந்த விவாதம் நடந்தப்போ எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவரான ராகுல் காந்தி இது தொடர்பாக பேசுவார். ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து மக்களவையில் கிடைச்சிருக்கு. நரேந்திர மோடி பிரதமரானதுக்கு பிறகு ஒரு எதிர்க்கட்சியிலிருந்து ஒருத்தர் பேசுறதுக்கு ஒரு இடையில எந்திரிச்சு பதில் சொன்னது ராகுல் காந்தியினுடைய அந்த எதிர்க்கட்சி தலைவர் ஆட்டின முதல் உரைக்கு தான் இருந்தது. ஆனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாவில் ஒரு 2:30 மணி வரைக்கும் விவாதம் நடந்தது. ராகுல் காந்தி பேசாம தவிர்த்ததே பெரிய அளவிலான விமர்சனமா முன்வைக்கப்படுது. ஏன் ராகுல் காந்தி பேசல, பிரியங்கா காந்தி ஏன் பேசல அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். ராகுல் காந்தி பேசியிருந்தாருன்னா இந்த மசோதாவிற்கான எதிர்ப்பு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் இல்லையா? ஏன் காங்கிரஸ் கட்சி அதை தவிர்த்து? நீங்க சொல்றது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. என்னன்னா அந்த வகுப்பாறை சட்டத்தை நிறைவேற்ற டைமில் மிட்நைட் 2 மணிக்கு நிறைவேறும். அந்த டைம் நாங்கள் எல்லாருமே எங்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாருமே உட்காந்துருக்குறோம். சரியா? ஸோ மெஜாரிட்டி ஓட்டு நம்ம போடுறோம் தான். அதையும் மீறி தான் இவங்க பாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் யார் போய் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க? காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தர் தான், எம்பி தான் போய் இன்றைக்கி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய அனுமதி இல்லாமல் இது செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மட்டுமல்லாமல் இன்றைக்கி ராகுல் காந்தி என்ன எப்போ பார்த்தாலும் நான் தானே பேசணும், மற்றவர்களுக்கும் பேச வேண்டும், மற்றவர்களும் அவருடைய கருத்தை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அது என்ன ஆகிறது என்றால் ராகுல் காந்தியோட கருத்தாக தான் அவங்க பார்க்குறார்களே ஒழிய ஏன்னா மற்றவருடைய கருத்தாக பார்க்க மாட்டேன். எனவே தான் ராகுல் காந்தி அடுத்தவர்களை பேசுவதற்கு ஒரு இடம் கொடுத்து விட்டு அமைதியாக இருந்தாரே ஒழிய மற்றபடி அவர் பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார். இன்றைக்கு இதை கடுமையாக காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தது. அது ராகுல் காந்தியோட பெர்மிஷன் இல்லாமல் எதிர்த்திருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, இப்போ கௌரவ் கோகாய் பேசுனதெல்லாம் நாங்களும் கேட்டோம். ராகுல் காந்தி அறிக்கை வெளியிட்டிருந்தார். காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இது எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஹவுஸில் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நான் இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, பிரதமர் மேலே நம்ம வைக்கிற விமர்சனம் என்ன? எல்லா விஷயத்துக்கும் அவர் பேச மாட்டார், தவிர்க்கிறார் அப்படின்னா இப்போ அதே விமர்சனத்தை ராகுல் காந்தி மேலே தூக்கி போடலாம் இல்லையா? இல்லைங்க, அதுதான் அதில் முற்றிலும் படிக்கிறேன் உங்கள் கருத்தில் இருந்து. ஏன்னா பிரதமர் என்னைக்குமே அவர் மீடியாவை அட்ரஸ் பண்ண மாட்டார், பேப்பருக்கு ஒரு நியூஸ் கொடுக்க மாட்டார், சும்மா ஒரு பொம்மை மாதிரி அவர் உட்காந்துருப்பார். ராகுல் காந்தி அவர்கள் அப்படி கிடையாது. எல்லாத்தையுமே அவர் அட்ரஸ் பண்ணுவார், எல்லாமே போல்டாக ஃபேஸ் பண்ணுவார். இன்றைக்கும் ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு, எல்லாமே பண்ணுறார். ஆனால் அசம்பிளியில் பார்லமெண்டத்துக்கும் அசம்பிளிக்கும் ஒரு மரபு உண்டு. அது என்னென்னா, எப்போவுமே ஒரு ஆள் பேச மாட்டாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி நம்ம சட்டமன்றத்தில் 110 கீழ் ஒரு அமெண்ட்மெண்ட், மீனவர்களுக்கு எதிரான ஒரு அமெண்ட்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம மோடி அவர்கள் ஸ்ரீலங்கா போனாங்க, எந்த ஒரு இதுவும் நடக்கலை. அப்போ அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டை இன்றைக்கி நம்ம இது பாஸ் பண்ணினாங்க சட்டமன்றத்தில் 110 கீழ், விதி 110 கீழ். அந்த டைமில் அது காங்கிரஸ் சார்பாக, அதாவது எல்லா எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆள் பேசணும். நான் இருக்கிறதுலே ஜூனியரான எம்எல்ஏ நான் தான். ஆனால் இன்றைக்கு பேசுனது நான் தான். அந்த சபையில் எங்களுடைய தலைவர் செல்வப்பிரந்தகை அவர்கள் இருந்தார்கள், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் இருந்தாங்க, சீனியர் எம்எல்ஏஸ் எல்லாம் இருந்தாங்க. ஏன் நான் பேசினேன்? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, இதுதான் மரபு. அதனால நீங்க சொல்ற மாதிரி கிடையாது. ஒரு விஷயம் இப்போ குறிப்பாக மானிய கோரிக்கைகள் வரும்போது ஒவ்வொரு துறையினுடைய மானிய கோரிக்கைகளில் அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்க பேசுவாங்க. இப்போது சுகாதாரத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் அதிமுக விஜயபாஸ்கர் தான் பேசுவார். ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்கள் இருக்கும், முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்கள்னு ஒன்று இருக்கு. தப்பு அதுதான் சொல்ற. வகபாரியத்தை குறித்து எங்களுடைய சட்டமன்றத்தில் பேசினது அன்றைக்கும் நீங்கள் அந்த டிவி எடுத்து பாருங்கள், அந்த இதை பாருங்கள், எல்லாரும் லீடர்ஸுமே இருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி பேசுனது யாருன்னு பார்த்தானா எங்களுடைய இவர் ஹசன் மௌலானா தான் பேசினார். அப்போ அவரும் ஜூனியர் தான், தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அது நீங்கள் அது மசோதா வேற, விதி சட்டம் வேற. ஸோ எங்களுக்கு யார் பேச முடியுமோ இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுப்போமே ஒழிய கண்டிப்பாக தலைவர்கள் தான் பேச வேண்டும் என்பது எங்கேயுமே சட்டம் கிடையாது. இந்த
இதில் எதிர்க்கட்சிகள் வந்து இதுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு பேசுறது மட்டும்தான். நீங்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தாலும் அந்த மசோதா நிறைவேற தான் போகுது. ஏன்னா அவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குது. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அந்த மசோதாவை ஆதரிக்கிறோன்னு அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் எதிர்த்து வாக்களித்தாலும் 232 பேர் எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்க. 288 பேருடைய ஆதரவோட அந்த மசோதா நிறைவேறிடுச்சு. இங்கே இருந்த ஒரே வழி அது ஒரு டோக்கன் தான். நாங்கள் இதை எதிர்த்து பேசுகிறோம், உங்களோட நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது. அந்த நம்பிக்கையை ராகுல் காந்தி கொடுத்ததுனால தான் 2024 டபுள் ஆஃப் த சீட்ஸ் வந்து காங்கிரஸுக்கு கிடைச்சது. 52 அப்படிங்கிற இடத்துல வந்து 100க்கு நகர்ந்தது வந்து அந்த நம்பிக்கை வந்து ராகுல் காந்தி கொடுத்தது தான். அந்த நம்பிக்கையை இந்த இடத்துல அவர் ஏன் கொடுக்க தவறுனாருன்னு நான் கேட்குறேன். இந்த கேள்வி வந்து உங்களுக்கு புரியும், ஏன்னா நீ கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏ அப்படின்றதுனால நான் கேட்குற கேள்வியினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்வியினுடைய அர்த்தம் எனக்கு மிக தெளிவாக புரிந்திருக்குது. என்னன்னா, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த கட்ட தலைவர்களையுமே வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அதற்காகத்தான் இவரை வந்துட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொன்னா மற்றவர்களை என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. தலைவர் ராகுல் காந்தி பார்லமெண்டத்தில் பேசுவார், அந்த டைம் வெடிக்கும் பூகம்பம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ கௌரவ் கோகாயோ கேசி வேணுகோபால் அவங்கெல்லாம் பேசினாங்க. அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸ் தானே சார். அப்படி சொல்ல முடியாது சார். எங்களோட தலைவர் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் வி நீட் டு டெவலப் தி செகண்ட். நீங்கள் வந்து பார்த்துட்டு காங்கிரஸா ராகுல் காந்தியோட சித்தாந்த அந்த கொள்கை என்னன்னா, தலைவர் ராகுல் காந்தி மட்டும் இருக்கக்கூடாது, செகண்ட் லெவல் லீடர், தேர்ட் லெவல் லீடர் எல்லாரும் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் அவர் இட்ஸ் அண்ட் ஓப்பனாக வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவார், எல்லாரும் வாங்க. அதனோட அடிப்படையில் தான் அவர் இப்படி பண்ணினாரே ஒழியா, அதுக்காக அவர் வந்துட்டு நான் தான் கேட்குறேன், திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன். அவருக்கு தெரியுது ஒரு சைடு இருந்தாலும், இப்போ என்கிட்ட கேட்டாலும் என்னோட மாவட்டத்தை பற்றி என்னோட சப்ஜெக்டை பற்றியும் எங்களுக்கு தலைவரை விட எனக்கு ஜாஸ்தியாக தெரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. அவர் வந்துட்டு என்ன பண்ண, சரி முஸ்லீம்ஸுக்கு அந்த வகுப்பாறை சட்டத்திலோட நூனுக்கு இதெல்லாம் தெரியுங்கிறதுக்காக தான் எங்கள் முஸ்லீம்ஸை சார்ந்தவர்களை பற்றி அங்கே வச்சு பேச வச்சாங்களே ஒழிய, நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுவும் இல்லாமல் என்றைக்குமே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பான ஒரே கட்சியும் ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் அவர்கள் என்பதை திட்டவட்டமாக இந்த இன்டர்வியூ மூலம் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். இந்த கேள்வி ஆக்சுவலாக இதில் தமிழ்நாடு அசம்பிளி பற்றி கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் இந்த கேள்வியை முடிச்ச இடத்துல இருந்து வேற ஒரு விஷயம் கேட்குறது தான் கரெக்டாக இருக்கும். முஸ்லீம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு ஒரே பாதுகாப்பு காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கிற ஒரு கிளைமை வந்து நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்க. கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் நெரேஷனுமே வந்து அப்படிதான் இருக்கு. 2017 இப்போ திமுக கூட்டணி வந்து ஒரு தோழமையாக வந்து பயணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இருந்து அவங்க பண்ண நெரேஷன், ஆன்டி பிஜேபி நெரேஷன் அப்படின்றது வந்து பாஜகவை எதிர்க்கிறது நாங்கள் தான் எதிர்க்க போகிறோம், சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு வந்து எங்களுடைய கூட்டணி தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இருந்து தான் உங்களுக்கு தொடர் வெற்றிகளே வந்து கிடைக்குது. 2019 மக்களவைத் தேர்தல், 2021 சட்டப்பேரவைத் தேர்தல், 2024 மக்களவைத் தேர்தல், 3 பெரிய தேர்தல்களில் இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கு. 2026 இந்த கூட்டணி தொடர்றதுக்கான சமிகைகள் தான் இன்னைக்கு வரைக்கும், இப்போ நம்ம பேசிக்கிற நிமிஷம் வரைக்கும் இந்த சமிகைகள் இருக்கு. ஆனால் அந்த 3 தேர்தல்களை போல தான் இந்த தேர்தல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா புது பிளேயராக வந்து விஜய் உள்ள வரார். விஜய் வந்து இயல்பிலேயே வந்து அவரும் வந்து ஒரு சிறுபான்மையின சமூகத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுக்கான ஒரு டெஃபினிஷனாக ஒரு கேஸ்ட் நியூட்ரல் அந்த அடையாளம் வந்து அவருக்கு, அவரை வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே அடைக்க முடியாது. ஆனால் ஒரு சிறுபான்மை அடையாளம் வந்து அவருக்கு இருக்கு. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய சிறுபான்மையின வாக்குகளை விஜய் வாங்குவார்னு நினைக்கிறீங்களா? விஜயால் உங்களுக்கு சேதாரம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை சார். இப்போ தானே கட்சிக்குள்ளே ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு விதையை கூட இன்னும் ஸ்ட்ராங்காக போடலை. அந்த விதையை ஜஸ்ட் அப்படி சோவ் பண்ணியிருக்கிறாரு. முளைக்கட்டும், அப்புறம் அதுக்குள்ளே பதில கொடுக்குறோம். இல்லை, அவர் நடத்தின மாநாடாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அவர் நடத்தின ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே வந்து கிளியராக ஒரு இடத்துக்கு போகிறது இது பண்ணுறாரு. அவரும் வந்து பாஜகவை அட்டாக் பண்ணி பேசுகிறார், நீங்களும் வந்து பாஜகவை அட்டாக் பண்ணி பேசுகிறீங்க. இப்போது திமுக இங்கே ஒரு 4 வருஷம் ஆட்சியில் இருந்துருச்சு. 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியோடு அவங்க தேர்தலுக்கு போகும்போது கடந்த 3 தேர்தலில் அவங்களுக்கு கை கொடுத்தாண்டா அந்த ஆன்டி பிஜேபி நரேஷன் இருக்குல்ல, நாங்கள் எங்களுக்கு பிஜேபியை பிடிக்கல, ஆனால் பிஜேபியை திமுக தான் எதிர்க்குது அப்படின்றதுக்காக நாங்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செக்டார் பீப்புள் வந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு ஆப்ஷனாக விஜய் இருந்துட்டா அது உங்களுக்கு தானே பாதிப்பு? சார் கண்டிப்பாக இல்லை சார். நீங்கள் சொல்கிறது முற்றிலும் தவறான ஒன்று. ஏன்னா விஜய், நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் வந்துட்டு இதுவரைக்கும், ஏன்னா அந்த அரசியல் அல்ல ஆடுகளம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆடுகளம். அதில் வந்துட்டு இப்போ வந்து சீமான் அவர்களே நம்ம எடுத்துக்கோமே, அவர் வந்துட்டு என்ன தமிழ்கள் கொள்கை என்னெல்லாமோ சொல்லி 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 பார்த்தாரு. அவராலையும் ஒன்றுமே பண்ண முடியலை. அவர் வந்துட்டு என்னன்னா ஒரு மக்களை வந்துட்டு, அதாவது சின்ன யங்ஸ்டர்ஸ் பசங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. இப்போ விஜயை பொறுத்தவரை அவருக்கு இருக்கிறது ஒரு மாஸ் என்னன்னா, அவர் சினிமா ஹீரோ. எப்போவுமே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு சினிமா ஹீரோக்களுக்கு ஒரு மாஸ் உண்டு. அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நம்மளை முன்னால் ஆண்ட எம்ஜிஆர் ஆகட்டும், அல்லது நம்மளுடைய இவங்க நம்ம ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், யாரும் ஆகட்டும், இப்படி நிறைய வரலாறுகள் இருக்குது. அதே வரலாறுல வந்தவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடைய வரலாறு எப்படி இருந்துச்சு?
நடிகர் திலகம் என்ற போற்றப்பட்டோம். அவர் இந்த இறக்குற வரைக்கும் அவர் இப்போ நம்ம நம்மளை விட்டு போகிற வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாஸ் லீடரில் ஒரு பெரிய ஒரு ஆக்டராக இருந்தார். உலகமே போட்டக்கூடிய ஆக்டராக இருந்தார். அவருடைய ரசிகர் பட்டாளம் என்பது யாருக்குமே இல்லாத ஒரு ரசிகர் பட்டாளம். அவர் எங்கே போனாலும் அவ்வளோ கூட்டம் கூடிச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவரும் மாநாடு போட்டார், எல்லாமே பண்ணினார், கூட்டம் கூடிச்சு. எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணப்போ என்னாச்சு? அவ்வளோதான் சார். அதனால் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்போ வந்துட்டு விதை இப்படிதான் அப்படி ஜஸ்ட் அப்படி போட்டிருக்காரு. அது ஃபஸ்ட்டு விதை வந்துட்டு உள்ளால இறங்கட்டும், செடியா விருஷமாக, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசும். 2026 எலெக்ஷனில் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரா இல்லைன்னா யாரு கூட கூட்டணி போடுறாரா ஒன்றுமே தெரியாமல் சும்மா ஒன்றுமே இப்போ குழந்தைய பிறக்க முன்னாடி நாங்கள் எப்படி அந்த குழந்தைக்கு பேர் வைக்க முடியும்? சாரி, அதனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போது நீங்கள் சிவாஜியோட விஜயை ஒப்பிடுற அந்த கம்பேரிசனே வந்து தப்பாக இருக்கும்னு நினைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டினுடைய இங்கே தமிழ் சமூகத்தில் சினிமாவுக்கு இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்க. சொசைட்டியில் அந்த இருக்கிற அந்த கனெக்ஷனுக்கும் சிவாஜிக்கு தமிழ் சமூகம் சிவாஜியை பார்த்த பார்வைக்கும் எம்ஜிஆரை பார்த்த பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரஜினியை பார்த்த பார்வைக்கும் கமலை பார்த்த பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆர்டர் உண்டு. எம்ஜிஆர், ரஜினி அந்த இதில் வந்து அந்த மாஸில் தங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து பார்த்த நடிகர்களில் வந்து நம்ம சிவாஜியை வைக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல வந்து எம்ஜிஆரையும் விஜயும் வந்து வைக்க முடியும். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நீங்கள் சிவாஜியும் விஜயும் அந்த ஒப்பிட்டு அந்த கம்பேரிசன் கரெக்டா? அதுதான் நாங்கள் சொல்ல வரோம் சார். எம்ஜிஆர் கிட்ட இருந்த அதே மாஸ் உண்மையிலேயே மக்கள் கிட்ட சிவாஜிக்கு இருந்துச்சு. ஆனால் என்னன்னா அவர் எடுத்துக்கொண்ட விதம் அல்லனா அவர் ப்ரெசென்ட் பண்ணின விதம் வந்துட்டு தப்பாக போயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு சோஷியல் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு. அன்னைக்கு சிவாஜி கணேசன் இருந்தப்போ அது தட் வாஸ் நாட் அ டிஜிட்டல் வேர்ல்டு. இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு. டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்க முன்னாடி நம்மளே ஒரு மீம்ஸ் போடுறதுக்கும் இதுக்கெல்லாம் ஆட்கள். ஸோ இதெல்லாம் ரெக்கார்டிக்கெல்லாம் அது வேறு மாதிரி போகிற டைமில் இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் உள்ளால வந்தது ஒன்றும் இல்லை. அவருக்கு வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்துட்டு நான் கட்சியை தொடங்க என்னெல்லாம் நடந்துட்டு கூத்தெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதே நேரம் கமலஹாசன் அவர்கள் கட்சியை தொடங்கினார். அது என்ன நடந்துட்டு எப்படி இருக்குங்கிறது அதுவும் ஒரு சைடு இருக்கும். ஸோ இது ஒன்றுமே நடக்காமல் இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியை ஆரம்பித்து 2 கொஞ்ச நாள் ஆச்சு, ஒன்றா 2 மாதம் சொல்லிட்டு அதை மட்டும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சு ஆரம்பித்த ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு நம்ம அதுக்கு இன்னும் நாள் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இன்றைக்கி ஒரு பெரிய டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. இல்லை, இப்போது நீங்கள் வந்து ஒரு ஆளும் கட்சி கூட்டணியாக வந்து நீங்கள் தேர்தலை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. எந்த ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுக்கான ஆன்டி இன்கம்பன்சி உண்டு. இதை தாண்டி நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன்றதுனால உங்களுக்கு அந்த நான் சொல்கிறதுனுடைய அந்த கிரக்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஏன்னா கன்னியாகுமரியினுடைய அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு போலரைசேஷன். 2016 திமுக எதிர்க்கட்சியாக வந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதிகளையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெற்று. ஆனால் இதுவே வந்து 2021 அங்கே அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சப்போ 2 தொகுதிகளை வந்து நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. கன்னியாகுமரி, நாகர்கோவில் அப்படிங்கிற 2 தொகுதிகள் வந்து உங்கள் கூட்டணி வந்து இழந்தது. இப்படி ஒரு அங்கே ஒரு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தான் அமைய போகுதுன்னா அங்கே ஒரு போலரைசேஷன் அப்படியே இருக்க போகுது. இப்போ இந்த ஆன்டி போலரைசேஷன் இருக்குல்ல, அதிமுக பாஜகவுக்கு எதிரான ஒரு போலரைசேஷன், அந்த ஓட்டுக்களை விஜய் பிரிச்சார்னா அது உங்களுக்கு பாதிப்பு தானே சார்? திரும்பவும் நீங்கள் விஜய்க்கு பின்னே நீங்கள் எனக்கு அவரை வச்சே சுற்றி நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. திரும்பவும் நான் வரேன்னு சார். நாம் தமிழருங்கிறது ஒரு பர்டிகுலர் சதவீதம் ஓட் பேங்க் இன்றைக்கி அவங்க எடுத்தாங்க லாஸ்ட் எலெக்ஷனில், சரியா? அதே நேரம் நீங்கள் கன்னியாகுமரியில் வந்துட்டு நாம் தமிழர் எத்தனை ஓட்டு எடுத்தாங்க? கம்மியாக தான் எடுத்தாங்க. 6400 600 சம்திங் அவ்வளோதான் எடுத்தாங்க. சாரி 2000 சம்திங் நினைக்கிறேன். ஏடிஎம்கே வந்துட்டு எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் எடுத்தாங்க. நாங்கள் எடுத்த ஓட்டு எவ்வளோ தெரியுமா? காங்கிரஸ் 91,400, சரியா? ஸோ இந்த இடத்துல நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் கொண்டு விஜயை வந்துட்டு நாங்கள் கொண்டு உள்ளால புகுத்த முடியும்? லெட் மீ ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகே, எந்த இடத்துல நாங்கள் விஜயை, ஏன்னா மற்ற இடங்களில் நீங்கள் கன்னியாகுமரி பற்றி மட்டும் தான் கேட்டீங்க, அதனால அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். மற்ற இடங்களில் நாம் தமிழர் எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியும், ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கினாங்கிறது ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாங்கினா. ஆனால் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது வந்துட்டு எப்படின்னா அது ஒரு தேசிய நீரோட்டம் நிறைந்த ஒரு பகுதியாகும். அது வந்து அங்கே எப்போவுமே எந்த கட்சி, அதாவது திராவிட கட்சிகள், அது எந்த டிஎம்கே ஆகட்டும் இல்லைன்னா ஏடிஎம்கே ஆகட்டும் எந்த கட்சி ஆகட்டும், அங்கே வந்துட்டு எந்த அவங்களுடைய எதுவுமே பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, அங்கே காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி, இந்த ரெண்டும் தான் அங்கே வந்துட்டு தங்களுடைய காலை பதிக்க முடியும். அதுக்கு காரணம் வந்துட்டு முன்னாலேயே நாங்கள் வந்துட்டு தமிழ்நாடு வந்து முன்னாலே வந்துட்டு என்னென்னா அந்த மக்கள் மேபி கேரளாவோட நாங்கள் இணைந்திருந்ததுனால இருக்கலாம். ஏன்னா 56க்கு மேலே 7 தான் நாங்கள் இங்கே பிரிஞ்சு நாங்களும் இங்கே வரோம். அப்போ அது கூட ஸோ அந்த தேசிய நீரோட்டமாக இருக்கலாம். அல்லது எங்களுடைய கல்ச்சர் இல்லைனா மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் முன்னாலேயே வந்துட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 100% லிட்ரஸியான ஒரு மாவட்டமாக மாறுச்சு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களாகவும் இருக்கலாம்.
இப்படிப்பட்ட நிறைய பின்ன அங்கே சிறுபான்மையர்கள் நிறைய ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கும். 82ல் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மண்டைக்காடு கலவரம் நடந்துச்சு, அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த 82ல் நடந்தக்கூடிய எங்களுக்கு நடந்த சிறுபான்மையர்களுக்கு நடந்த மோசமான சில விளைவுகள் அல்லது மோசமான நிகழ்வுகள் நடந்ததுனாலே இருக்கலாம். அங்கே வந்து இதெல்லாமே மக்கள்கிட்ட பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால அங்கே வந்துட்டு வேற எதாலையும் காங்கிரஸால் மட்டும்தான் அங்கே வந்துட்டு வின் பண்ண முடியும். ஏன்னா என்றைக்குமே காங்கிரஸ் வந்துட்டு சிறுபான்மையர்களுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் பாதுகாப்பாக தான் இருந்திருக்கே ஒளி இந்த நிமிஷம் வரைக்கும். அதனால அங்கே வேற யாரும் கோலாய்ச்ச முடியாது, அது வந்துட்டு மாற்று கருத்து கிடையாது. இல்லை மேடம், இப்போது நான் வந்து கன்னியாகுமரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அதிமுக பாஜக தனித்தனியாக நின்னப்போ அங்கே 6 தொகுதிகளையும் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது. அவங்க சேர்ந்து நிற்கும் போது 2 தொகுதி உங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அங்கே அந்த ஒரு போலரைசேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் அதுக்கு எதிர் போலரைசேஷனில் ஒரு மாஸ் ஓட்டை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க இல்லையா, அதில் விஜய் டேமேஜை ஏற்படுத்தினார்னா இதை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கோங்க. ரைட் விங் ஓட்டு அதிமுக பாஜகவுக்கு போகுது, லெஃப்ட் விங் ஓட்டை விஜயும் வந்து அதுக்கும் ஒரு பங்கு கேட்க வர்றாருன்னா உங்களுக்கு இது பாதிப்பு தானே சார்? இல்லை, அதுதான் திரும்பவும் நான் விஜய்க்கு இப்போ யார் ஓட்டு போட போகிறாங்க சார்? இல்லை சார், நான் திரும்ப சொல்கிறேன் சார், நம்ம வந்து இப்போதான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். நம்ம விஜய்க்கு யார் ஓட்டு போட போகிறாங்க, விஜய் யாரு கூட கூட்டணி சேர போகிறாரு, விஜய் என்ன பண்ண போறான்னு எதுவுமே தெரியாது. இன்னும் அவர் வந்து கிளியர் கட்டா அவரோட கொள்கை என்ன, அவர் சும்மா ஜஸ்ட் நேம்சே கொள்கை என்னங்கிறது சொல்லிட்டாரு. பாஜக வந்து எங்களுக்கு கொள்கை சொல்லிட்டாரு. அதான் சொல்றீங்க சார். இன்னைக்கு நாங்க அதிமுக கொள்கை என்ன கேட்கிறேன், அதிமுகவோட கொள்கை என்ன, அதுக்கு நீங்க சொல்ல முடியுமா? அவர்கள் எப்படி அதிமுக வந்துட்டு என்ன எப்படி கட்சி ஆரம்பிச்சாங்க? அண்ணாயிசம் தான் அதிமுகவோட. அண்ணாயிசம், வாட் இஸ் அண்ணாயிசம்? அவரோட கொள்கை வந்துட்டு எப்படி சாரி கட்சி எப்படி ஆரம்பிச்சாங்க? டிஎம்கே வந்து பிரிஞ்சாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடாகி பிரிஞ்சாங்க. அந்த டைமிங் எந்த ஒரு கொள்கையுமே அவங்க இது ஒரு ஃபிலிம் ஸ்டார் எம்ஜிஆருக்குள்ள ஒரு ஃபிலிம் ஸ்டாருங்கிற ஒரு இதில் அவர் இது பண்ண அந்த வசீகரத்தில் அவர் ஆட்சி அமைச்சார், பிடிச்சாரு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க, இப்படி போனால் இன்னைக்கு அவங்க 2 அந்த பிம்பங்கள் போனதுக்கு அப்புறம் சின்ன பின்னம் ஆகிட்டு அவங்களோட கொள்கையை பற்றி எங்கேயாவது பேசுனாங்களா? ஏதாவது அவங்க இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராகட்டும், இல்லைன்னா முன்னால் இருந்த ஏடிஎம்கே சார்ந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் அவர் யாராவது அவங்கள படிக்க பேசுகிறாங்களா? இருந்துட்டு இந்த கொள்கையே இல்லாத ஒரு கட்சி. அதே மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு இதையும் பார்க்க முடியுது. ஒன்று ஃபஸ்ட்டு ஃபீல்டில் வரட்டும், ஃபீல்டில் நின்று எங்களை மாதிரி போராட்டங்களில் வந்துட்டு நிற்கட்டும், வெயில் படட்டும், எல்லாமே படட்டும், அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி பேசுவோம் சார். அதனால திரும்ப திரும்ப விஜயை பற்றி பேசிட்டு நான் அவரை பற்றி தவறாக நான் பேசவில்லை. இன்னும் நாட்கள் இருக்கிறது அவரை பற்றி பேசுவதற்கு. கன்னியாகுமரி மாவட்டம் வந்து மீனவ சமூக மக்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு மாவட்டம். விஜயும் வந்து மீனவ சமூக மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவருமே வந்து பல நேரங்களில் வந்து மீனவருடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து 2009 இலங்கை தமிழர்கள் குரல் கொடுத்த அந்த காலகட்டத்தில் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திரும்பவும் நான் சொல்கிறேன், அவர் வந்துட்டு எந்தவும் ஹைகோர்ட்டு அதான் சொல்லலை, மீனவர் மக்கள் வந்துட்டு பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களில் தான் இருக்கிறாங்க. இருந்துட்டு அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தால் இல்லைன்னா அவர் கூட்டணி ஆகிட்டவங்க கூட வந்தால் நாங்கள் அவரை வரவேற்போம். அவர் வேறு கட்சியில் அவர் போய் கூட்டணி சேர்ந்தாலும் அவர்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், வாழ்த்துவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. அல்லாமல் அவரை ஒன்றுமே தெரியாமல் திரும்ப திரும்ப அவரை பற்றி பேசிட்டு நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் இந்த நாட்டில் இன்றைக்கி இருக்குது, அதை பற்றி பேசினா பெட்டராக இருக்கும். தமிழ்நாடு அசம்பிளி தொடர்பாக வர விஷயங்கள் எல்லாம் இந்திய நாடாளுமன்றம் தொடர்பில் வர்ற மாதிரியே வந்து அப்படியே ஒரு ரெப்ளிகாவாக தான் இருக்குது. அங்கேயும் வந்து இப்போ நீங்கள் அங்கே என்ன சொல்கிறீங்க, பாஜக எங்களை பேச அனுமதிக்க மாட்டேது, நாங்கள் பேசினோன்னா லைவில் எங்களை காட்ட மாட்டுறாங்க, எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது வந்து ஸ்பீக்கரை வந்து லைவில் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. அதே தான் எங்கேயும் நடக்குது. இங்கே வந்து கொஸ்டின் அவர் வந்து லைவாக போகுது, அதுக்கப்புறம் சிஎம் பேசினார்னா லைவ் வருது, அதை தாண்டி எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி யாராவது பேசினாங்கனாலும் வந்து லைவ் வரமாட்டுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் வந்து முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து அவைக்குள்ள என்ன நடக்குது சார்? அவைக்குள்ள எதுவுமே நடக்கலை சார். அதாவது ஒரு சிறப்பு கவனஈர்ப்பு கொண்டு வரணும் அப்படின்னா 9 ஹாலுக்கு முன்னாலே வந்துட்டு நம்மளுடைய ஸ்பீக்கர் சபாநாயகரை பார்த்து கொடுக்கணும் இருந்துட்டு. ஆனால் அதிமுக காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பார்த்து கொடுக்கறது கிடையாது. இப்போ நாங்கள் இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரிதான், அதுதான் சபை மரபும், அதை செய்யணும். அவங்களும் ஆளுங்கட்சியில் இருந்தவங்க தானே அதிமுக. அப்போ அவங்களுக்கு அந்த மரபு எப்படி தெரியாமல் போகும்? இன்றைக்கி டிஎம்கே இல்லைன்னா கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி தான், ஏதாவது ஒரு சபையில் வந்து 0 ஹவர்லையோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு சிறப்பு கவனஈர்ப்பு கொண்டு வரோன்னா அதுக்கு முன்னாடி 9 ஹாலுக்கு முன்னாடியே சபாநாயகர் ரூமில் கொண்டு கொடுத்து சபாநாயகர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் உடனே பெர்மிஷன் கொடுப்பார். என்றைக்குமே அவர் வந்து நோ சொன்னது கிடையாது. ஆனால் அதிமுக காரவங்க என்ன பண்ணுறாங்க, இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு வெளிநடப்பு செய்யணும், ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணணும், ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் வரணும். சபைக்குள்ளால் இருந்தால் எந்த நியூஸும் வராதில்ல. அதுக்காக உள்ளால வந்துட்டு சும்மா ஒரு பதாகையை தூக்கி காமிக்கிறதும், சும்மா தேவையில்லாமல் என்னது சொன்னாலும் அப்போஸ் பண்ணுறதும். ஆனால் எல்லாத்துக்கும் அவருக்கு பேசுவதற்கு எப்போவுமே டைம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் இப்போ நீங்கள் பாருங்கள், போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்துட்டு 3.25 மணி நேரம் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்கிறாங்க, தெரியும்ல?
அப்போ இது இடம் கொடுக்காமலாம் வந்துட்டு 3.25 மணி நேரம் அவரும் சொன்னாரு, நான் அவ்வளவு நேரம் பேசினேன், எடிட் பண்ணி சீரியல கொடுத்தது 2 நிமிஷம் தான் இருந்தது. என்னங்க அது நாங்க உங்களுக்கு யூடியூப்ல நாங்க எடுத்து தரோங்க. அது வந்து இப்படி சும்மா பொய் சொன்னவன்லாம் பத்தாது. உண்மையா சொல்லுங்க. 3.25 மணி நேரம் அவர் பேசியிருக்கிறாரு. மத்தியானம் நாங்க சாப்பிட கூட இல்லை, ஃபுல் டைம் இருந்துட்டு நாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கிறோம். வந்து சும்மா அவர் சொன்ன உடனே மக்களுக்கு வந்துட்டு இப்ப எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு தான். யூடியூப் எடுத்து பார்க்க சொல்லுங்க, இல்லைன்னா நானே உங்களுக்கு அதை தரேன். இல்ல யூடியூப்ல வந்து அவர் பேசும்போது ரிலே ஸ்டாப் ஆகுது லைவ்ல. இல்ல சார், இடையில ஸ்டாப் ஆகாது சார். நல்லா புரியுது. இப்ப கேள்வி, அதாவது எல்லாருக்கும் இப்ப நாங்க வந்துட்டு இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி வந்துட்டு எங்களுக்கு லைவ்ல காமிப்பாங்க. கொஸ்டின் அவர்ல நோ இஷ்யூஸ். கொஸ்டின் அவர் தாண்டி 0 ஓவர்ல சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் முன்னெடுக்கப்படுது. இதுல வேற ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது, முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையே ஒரு விவாதம் வந்து கொஞ்சம் ஹீட்டடா போகுது அப்படின்னா முதலமைச்சர் பேசும்போது லைவ்ல வருது, எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது லைவ்ல வர்றது இல்லை சார். அவர் வந்துட்டு ஏதாவது அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றதுக்காக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எப்பவுமே அவை குறிப்பில் இருக்குது அனைத்துமே, இவர் பேசக்கூடியது அனைத்துமே லைவ்ல வந்துட்டு தான் சார் இருக்கு. அது திரும்பவும் ஒரு தடவை கூட வேணும்னா எனக்கு இவர் போய் அந்த ரெக்கார்டை வாங்கணும். இல்ல அவர் வந்து நான் ரெக்கார்டு வாங்கினேன், சீரியல போட்டு கொடுத்தாங்க, நீங்க சொல்ற அதே தான் சொல்றாரு. நான் வந்து அன்னைக்கு 2.5 மணி நேரம் பேசினேன், அது 2 நிமிஷம் தான் இருக்கு நான் பேசுறது அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நானே உங்களுக்கு அந்த ரெக்கார்டை நான் தரேன்னு சொல்றேன்ல. அவர் சொல்றது விடுங்க, நான் இப்ப வேணா நான் உங்களுக்கு தரேன். அப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கி போடுறோம். கண்டிப்பா நான் தரேன் சார். இது தாண்டி இது வந்து நீங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, அதிமுகவினர் சொல்றாங்க அப்படின்றத தாண்டி உங்க கூட்டணியில் இருக்கிற வேல்முருகனே வந்து சட்டப்பேரவை நடைமுறைகள் தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பார். சபாநாயகர் வந்து விமர்சிக்கிறார், அவருக்கும் சபாநாயகருக்கும் வந்து மோதல் வருது. நீங்க சொல்றீங்க நாங்க எது கேட்டாலும் சபாநாயகர் மறுக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனா உங்க கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரே வந்து தொடர்ச்சியா அது குரல் எழுப்புறாருன்னா எங்க எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கதானே செய்யுது சபை நடவடிக்கைகள். இல்ல சார், இது இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, கூட்டணியில இருக்கிறவர் வந்துட்டு ஒரு கொஸ்டின் எழுக்க அவருக்கும் சபாநாயகர். இப்ப புரியுதா என்னன்னா, சபாநாயகர் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரிதான், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரிதான், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரிதான், அனைவரையும் ஈக்குவலா தான் பாக்குறாரு. அதனாலதான் யாருக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. அப்படி கிடையாது, ஈக்குவலா தான் பாக்குறாரு. ஈக்குவலா பாக்குறதுனாலதான் ஈவன் நம்ம எங்க கூட்டணி கட்சியை சார்ந்த இவருக்கு வேல்முருகனுக்கு எத்தனை தடவை கொடுக்குறாரு. அவர் பேசுவார், சில தப்பா இருக்கிறேன்னு நான் சபாநாயகர் இல்லை நீ தப்பு பண்றேன்னு சொல்லுவாரு. அவர் பண்ண சில விஷயங்கள் எல்லாம் இப்போ இடையில கூட வந்துட்டு அவருக்கும் இவருக்கு நம்மளுடைய அமைச்சர் சேகர் பாபுக்கும் ஒரு பிரச்சனை அதெல்லாம் அப்பவும் கண்டிக்க தானே செஞ்சாங்க. அதனால எதிர்கட்சி பண்ணுனா மட்டும்தான் கண்டிப்பாங்கன்னு கிடையாது, ஈக்குவலா தான் நடத்திட்டு இருக்காங்க. சில டைம் நானே எத்தனை தடவை கொஸ்டின்ங்க சார் எனக்கு பேரவை தலைவர் எனக்கு கொடுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டைம் இருக்கு, இவ்வளவு நேரத்துக்குள்ளால இவ்வளவு முடிக்கணும். 234 பேருக்கும் டைம் கொடுத்துட்டு இருந்தானா அனைத்துக்கும் அமைச்சர்கள் ஆன்சர் கொடுக்கணும் கண்டிப்பா. அப்படின்னா இந்த 40 நாள் எல்லாம் முடியாது. அதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நேர்காணலினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிறது வந்து இங்க தொடர்ச்சியா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவருமே வந்து அதுக்கான சமிக்கைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் பெருசா வெளியில வராம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார் அப்படிங்கிற விஷயமும் வந்து பேசப்படுது. இங்க இருந்து நிறைய மாவட்ட தலைவர்கள் டெல்லிக்கு போய் எல்லாம் வந்து செல்வ பெருந்தகைக்கு எதிராக புகார் எல்லாம் கொடுத்தாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு சார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வந்துட்டு செவ்வனே திறம்படவ தங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு வீட்டில் ஆகிற டைம்ல ஒரு அண்ணன் தம்பி இருக்கிற டைம்ல அண்ணன் தம்பி நான் இருந்ததான் ஒரு அம்மா வயிற்றுல இருந்து வந்தாலும் அவங்களுக்குள்ளாலே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இது வந்து தேசிய கட்சி, ஒரு கட்சி, ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா இந்த கருத்து வேறுபாடுகள் கேட்பதற்கு எங்கள்கிட்ட ஒரு தலைமை இருக்குல்ல, அதனால தானே அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க, காது கொடுத்து கேட்கக்கூடிய தலைமை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை. அதனால தான் அவங்க வந்து அவங்களுடைய வருத்தங்களை போய் பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. அது திரும்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, அதே மாவட்ட தலைவர்கள் எங்க தலைவர் செல்வ பெருந்தகை கூட சேர்ந்து கட்சியில அவர் சொல்லக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தி ஸ்ட்ராங் அன்னைக்கு வில்லேஜ் கமிட்டி எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போதைக்கும் இந்த எலெக்ஷன் எல்லாம் இன்னும் 2026 எலெக்ஷன் மீட் பண்ண போறோம். செல்வ பெருந்தகை தலைவரை மாற்றுவதற்கான பேச்சுக்கு இடம் இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை மாவட்ட தலைவர்களை தாண்டி எம்பி கார்த்தி சிதம்பரம் போன்றவங்களே வந்து இதை மறைமுகமாக பேசுகிறாங்க. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நான் பதவியேற்க தயார்ன்ற மாதிரிலாம் கார்த்தி சிதம்பரம் நிறைய முறை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு. ஸோ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வராதுல்ல சார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொண்டனுக்குமே உள்ள ஒரு ஆசை தான். உங்களுக்கு சார் அது யாருக்கு? அதான் ஒவ்வொரு தொண்டன், நானும் ஒரு தொண்டன் தானே. எல்லாருக்குமே யாருக்கும் கேட்பது. எங்க கட்சியை பொறுத்தவரையில ஜனநாயக கட்சி யாருக்கும் அடிமட்டத்தில் இருக்கிற, நானே ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கிறேன், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் எம்எல்ஏயும் பெரிய பதவி தலைவர் செல்வ பெருந்தகை அடிமட்டத்தில் இருந்து தான் மேலே வந்திருக்கிறாரு. என்னைக்கு வருமா மாநில தலைவராக இருக்கிறார். யாருக்கும் எந்த பதவியும் வரலாம் சார்.
அதனால எதுவும் ஆசைப்படலாம், எதுவும் கேட்கலாம். நாங்கள் என்றும் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். எங்களுடைய மாநில தலைவர் இன்னைக்கு செவ்வனே எங்களுடைய கட்சியை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்களும் அவர் வழியிலே பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். விளவங்கோடு எம்எல்ஏ தாரகை கட்பட் ரொம்ப சீக்கிரமே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய இணையவும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.